பெஞ்சல் புயல் குறித்தான ஒரு அண்மை செய்தி. புதுச்சேரி அருகே 6 மணி நேரமாக நங்கூரமிட்டு ஒரே இடத்தில் பெஞ்சல் புயல் நிற்கின்றது. கடலூருக்கு 30 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்துக்கு 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 120 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளது. அடுத்த 6 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து புயல் வலுவிழக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 6 மணி நேரமாக நகராமல் பெஞ்சல் புயல் நிற்கின்றது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடலூருக்கு 30 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்துக்கு 40 கிலோமீட்டர் தொலைவிலும் பெஞ்சல் புயல் தற்பொழுது நகராமல் நின்று கொண்டிருக்கிறது. இது அடுத்த 6 மணி நேரத்திற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து புயலாக வலுவிழக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெஞ்சல் புயல் அடுத்த 6 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் வலுவிழக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது பெஞ்சல் புயல் 6 மணி நேரமாக நகராமல் நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பெஞ்சல் புயல் என்பது நேற்று கரையை கடந்திருந்த நிலையில், குறிப்பாக நேற்று இரவு 11:30 மணி அளவில் கரையை கடந்திருந்த நிலையில் தொடர்ச்சியாகவே இது அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் குறிப்பாக புயல் தற்போது வரையிலுமே அது கரை கடந்த பிறகும் கூட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறவில்லை என்றும், அதே இடத்தில் அது நின்று கொண்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடலூர் விழுப்புரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு 30 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல புதுச்சேரிக்கு அருகில் சென்னைக்கு 120 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது இந்த புயல் என்பது இருக்கிறது. மேலும் இது அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு இன்று அதி கனமழைக்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, நான் தகவலுக்கு நன்றி.